வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். திரும்பவும் வந்தாச்சு லெஸ் தென் 1500 கேலரிஸ் டயட் பிளான். அண்ட் இந்த தடவை முக்கியமாக இது ஒரு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி டயட் பிளான். அதுக்காக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் சாப்பிடணுங்கிறது கிடையாது. யார் வேணாலும் இந்த ஹெல்தி டயட்டை எடுத்துக்கலாம். எப்போவுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியம் டயட் தான். அதாவது 80% டயட் அண்ட் இன்னொரு 20% அது எக்ஸசைஸ். ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டயட்டோடு சேர்ந்து இந்த எக்ஸசைஸஸும் பண்ணுங்கள். நீங்கள் ஹெவி ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா வாக்கிங் போங்க, இல்லைன்னா ரன்னிங் போங்க. அதாவது ஒரு 45லேருந்து 1 மணி நேரமாவது ஆக்டிவாக இருங்க. வீட்டுக்குள்ளே நடக்கிறது, வேலை செய்கிறது மட்டுமே ஆக்டிவ் கிடையாது. கொஞ்சம் உங்கள் உடம்பை கவனிக்கிறதுக்காக வெளியில் வாக்கிங் போங்க, இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டே 1குள்ளே போகலாம். டே 1ஓட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம எடுக்க போகிற இந்த ட்ரிங்க் சிசிஎஃப் ட்ரிங்க். இது ரொம்ப சிம்பிளான ஹெல்தி ட்ரிங்க். வெறும் 9 கேலரி தான். சிசிஎஃப் ட்ரிங்க்னால் ஒன்றுமே இல்லை, கொரியாண்டர், கியூமின், ஃபெனல் சீட்ஸ் ட்ரிங்க். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் முழு மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது 3ஐயும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் இன்டைஜஷன், கேஸ் ப்ராப்ளம் கூட சால்வ் ஆகும். இதோட ஒரு பிஞ்ச் ஓமம், ஒரு பிஞ்ச் கருஞ்சீரகம் கூட சேர்த்துக்கலாம். 1 லிட்டரை நம்ம கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ இருக்கிற தண்ணியை நீங்கள் காலையில் 1 டம்ளர்னு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. 1 லிட்டரையும் ஒரே டைமில் குடிக்க வேண்டாம். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்குள்ளே குடிச்சு முடிச்சிருங்க. அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட்க்கு வரலாம். இதோட டோட்டல் அப்ராக்சிமேட் கேலரிஸ் 326. இதில் ஓட்ஸ் கிச்சடி 272, அப்புறம் வெள்ளரிக்காயோட கேலரிஸ் ஒரு 45. இங்கே நாங்கள் சொல்கிற கேலரிஸ் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் கேலரிஸ். உங்களோட இன்க்ரீடியன்ஸை பொறுத்து கொஞ்சம் கூடவோ இல்லை குறையவோ இருக்கலாம். பட் கிட்டத்தட்ட இதே அளவு தான் இருக்குங்கிறதால நீங்கள் கேல்குலேஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெசிபிக்கு போயிடலாம். ஒரு கடாய் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 3-4 பல் பூண்டு, 1/2 பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறணும், பூண்டும் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வதங்கிருச்சுன்னா ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துருங்க. தக்காளி நல்லா மசிய வேகட்டும். தக்காளி சீக்கிரம் வேகணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இந்த மசாலாலாம் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். மசாலாலாம் சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டிங்கன்னா ஓட்ஸை சேர்த்துடலாம். நான் இங்கே 1 கப் ரோல்டு ஓட்ஸ் சேர்க்குறேன். எந்த கம்பெனி ஓட்ஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதுதான் பர்டிகுலர் பிராண்டெல்லாம் கிடையாது. இப்போ இந்த மசாலாவை ஓட்ஸோடு நல்லா கலந்து விடுங்க. இதோ ஓட்ஸையும் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிடலாம். 1 கப் ஓட்ஸுக்கு 3 கப் தண்ணி. இதை கலந்து விடுங்க, கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து திக்காக க்ரீமி ஆகணும். அப்போ தான் அந்த கிச்சடி பதம் கிடைக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. ஒரு மூடி போட்டு லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா ஈஸியாக குக் ஆகிடும். நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கூட திக்காகட்டும். திரும்பவும் மூடி போட்டு வேக விட்டுறலாம். கிச்சடியை நீங்கள் ஸ்டவ்வை விட்டு இறக்கி வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். அதாவது ஆற திக்காகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காயிடுச்சுன்னா நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. இந்த ஓட்ஸ் கிச்சடியில் நீங்கள் வேணும்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். காய்கறிகள் சேர்க்கும்போது இன்னுமே சுவையாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஒரு மீடியம் சைஸ் பவுல் அளவுக்கு கிச்சடி சாப்பிட போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட 200 கிராம். இதோட கேலரிஸ் 272. இதில் 10.2 கிராம் ப்ரோட்டீன், 8.7 கிராம் ஃபேட்ஸ், 38.3 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 6.3 கிராம் ஃபைபரும் இருக்குது. இந்த ஓட்ஸ் கிச்சடியோட நம்ம ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காயோட கேலரிஸ் 45. இதில் 2 கிராம் ப்ரோட்டீன், 0.3 கிராம் ஃபேட்ஸ், 11 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 1.5 கிராம் ஃபைபரும் இருக்குது.
காலையில் 8 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 11 மணி போல் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எடுத்துக்க போகிறோம். இதோட கேலரிஸ் கிட்டத்தட்ட 132. இதுக்கு நீங்கள் கொண்டக்கடலையை முதல்லையே ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் ஊறின கொண்டக்கடலையை வடிகட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி முளைச்சிரும். மேக்ஸிமம் சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம முளைக்கட்டின கொண்டக்கடலையை வச்சு தான் சுண்டல் பண்ண போகிறோம். உங்களால் பச்சைக்கு இதை சாப்பிட முடியும்னா நீங்கள் அப்படியே ஒரு கை சாப்பிட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சுண்டலாக இதை செஞ்சிடலாம். இதை குக்கருக்கு மாற்றுங்க. தேவையான அளவு தண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பும் சேருங்க. தேவையான அளவு தண்ணிங்கிறது கொண்டக்கடலை முங்கிடணும், அந்த அளவுக்கு தண்ணி விடுங்க. குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் விட்டால் இது வெந்துடும். இதோ கொண்டக்கடலை ரெடி ஆகிடுச்சு. தண்ணி இருந்தால் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தண்ணியோடு நம்ம சுண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயுமே உங்களுக்கு வேக வச்ச கொண்டக்கடலை பிடிக்கும்னா இப்படியே சாப்பிட்ருங்க, தாளிக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கூட கேலரிஸ் கம்மியாகும். தாளிக்கணுன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கடுகு வெடித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் நல்லா வறுத்துருங்க. இதெல்லாம் வறுபட்டதும் கொஞ்சம் ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து வதக்கிடுங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சுன்னா வேக வச்சு வச்சிருக்கிற கொண்டக்கடலையும் சேர்த்து கலந்து விடுங்க. இதுக்கு மேலே நம்ம தேங்காயெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இதை நல்லா கலந்து விட்டிங்கனாலே நம்மளோட சுண்டல் ரெடி. நீங்கள் கொண்டக்கடலை சுண்டலுக்கு பதிலாக வேறு ஏதாவது சுண்டல் கூட செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கேலரி டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பட் நம்ம ப்ரோட்டீனுக்காக கண்டிப்பாக இந்த சுண்டல் சாப்பிட்ணும். நம்ம கொண்டக்கடலை சுண்டல் கிட்டத்தட்ட 50 கிராம் சாப்பிட போகிறோம். ஒரு சின்ன பவுல். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 132. இதில் 7.8 கிராம் ப்ரோட்டீன், 7 கிராம் ஃபேட், 22 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 6.2 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக நம்மளோட லஞ்சோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 660. நம்ம வரகரிசி பொங்கல், சாம்பார், ஒரு ஆப்பிள், கொஞ்சம் பாதாமும் சாப்பிட போகிறோம். இதுக்கு முதல்ல வரகரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 1/2 கப் வரகரிசி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுனாலும் ஊற வைக்கலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட 1/4 கப் பாசிப்பருப்பு, மொத்தமாக சேர்த்து 3/4 கப் வரணும். இதை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணியாச்சுன்னா இதில் 1 கப் தண்ணி சேருங்க. பின்னாடி நம்ம இன்னும் கூட தண்ணி சேர்க்க போகிறோம். இது ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். ஊறின அரிசி பருப்பை தண்ணியோட குக்கருக்கு மாற்றுங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாமா? இன்னும் ஒரு 2 கப் கூட தண்ணி சேர்க்குறேன். 3/4 கப் அரிசி பருப்புக்கு மொத்தமாக 3 கப் தண்ணி. இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இதை மூடி போட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். மொத்தமாக 3 விசில் விட்டு எடுக்கணும். வரகரிசி சீக்கிரம் வெந்துடும். அரிசியும் பருப்பும் இங்கே நல்லா குலைவாக வெந்துருச்சு. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். மசிக்கணும்னா கூட கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. சூடோடு மசிச்சு விட்டிங்கன்னா ஈஸியாக மசிஞ்சிரும். அடுத்ததாக தாளிப்பு. 1 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்துக்க போகிறோம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதை நல்லா செவக்க வறுத்துருங்க. பருப்பு வறுபட்டுருச்சுன்னா நறுக்கின கருவேப்பிலை சேர்த்து வறுத்துடணும். இது ரெண்டும் வறுபட்டுருச்சு. இப்போ நெய்யை விட்டுட்டு பருப்பையும் கருவேப்பிலையும் மட்டும் எடுத்து பொங்கலோட சேருங்க. மிச்சம் இருக்கிற அந்த நெய்யில் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்துடலாம். மிளகு வறுபட்டதும் 1/2 டீஸ்பூன் சீரகம். ரெண்டும் வறுபட்டுருச்சுன்னா இதை நெய்யோட பொங்கலில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதை கலந்து விட்டாச்சுன்னா சுவையான வரகரிசி பொங்கல் ரெடி. இருக்கிற மில்லட்லேயே வரகரிசி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒயிட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மல் பொங்கலுக்கும் இந்த பொங்கலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது.
சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் பவுல், அதாவது ஒரு 200 கிராம் வரகரிசி பொங்கல் கிட்டத்தட்ட 354 கேலரிஸ். இதில் 13.5 கிராம் ப்ரோட்டீன், 9.5 கிராம் ஃபேட், 44 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 16.4 கிராம் ஃபைபர் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சாம்பார். நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா என்னோட கேலரி கவுண்ட்க்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்களே சாம்பார் வச்சாலும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3/4 கப் துவரம் பருப்பை தண்ணியில் சுத்தம் பண்ணி குக்கரில் சேருங்க. 3/4 கப் துவரம் பருப்புக்கு 3 கப் தண்ணி. இதை ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துடலாம். இதோ பருப்பு நல்லா மசிய வெந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடிக்கட்டும், உளுந்து நல்லா வறுபடட்டும். கடுகு வெடிச்சிருச்சுன்னா 1/2 டீஸ்பூன் சீரகம், இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு ஒரு கை சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு நறுக்குன முருங்கைக்காய், ஒரு கேரட், 2 இல்லைன்னா 3 கத்திரிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். காய்கறிகள் எண்ணெயில் வதக்குனிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதில் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேருங்க, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதோட தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து விடுங்க. மசாலாலாம் கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும். வதக்கிட்டிங்கன்னா 1 கப் தண்ணி சேர்த்து காய்கறிகளை இப்படியே வேக விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு முதல்ல கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு காய்கறிகள் எல்லாம் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ இதில் சேர்க்க போகிறோம். புளி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். சாம்பாரோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து அதை டைல்யூட் பண்ணிக்கோங்க. இதோட நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதோ நம்மளோட சாம்பார் ரெடி. நம்ம ஒரு 3/4 கப் சாம்பார் எடுத்துக்க போகிறோம். இதில் 7 கிராம் ப்ரோட்டீன், 4 கிராம் ஃபேட், 20 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. சுட சுட வரகரிசி பொங்கலில் சுட சுட சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு இந்த பொங்கல் சாம்பார் மட்டும் இல்லை, இதோட கொஞ்சம் பாதாமும் ஒரு ஆப்பிளும் சாப்பிட போகிறோம். ஈவினிங் இன்கேஸ் நீங்கள் சீக்கிரம் டின்னர் முடிக்கணும்னா இதை லஞ்சில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட மொத்தமாக ஒரு 10 பாதாமும் ஒரு ஆப்பிளும் சாப்பிட்ணும். ஒரு ஆப்பிளில் கிட்டத்தட்ட 94.6 கேலரிஸ் இருக்குது. இதில் 1 கிராம் ப்ரோட்டீன், 0.3 கிராம் ஃபேட், 25 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ், 4.4 கிராம் ஃபைபரும் இருக்குது. 10 பாதாமில் கிட்டத்தட்ட 69 கேலரிஸ் இருக்குது. இதில் 3 கிராம் ப்ரோட்டீன், 6 கிராம் ஃபேட், 3 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 1.4 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக டின்னருக்கு நம்ம ராகி உப்மா சாப்பிட போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 231. சுவையான ஹெல்த்தியான ராகி உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேருங்க. முதல்ல இதை கலந்து விட்டுறணும். அப்போ தான் உப்பு ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி தெளித்து பெசரி விடுங்க. புட்டு மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசையணும். மாவில் ஈரப்பதம் வரணும், உதிரி உதிரி ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி பிசரிக்கணும். இது பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவெடுங்க. அதை பிடிச்சு பாருங்கள். பிடிச்சா அப்படியே ஷேப்பாக நிற்கணும். உதுத்து விட்டாலும் உதிரணும். மாவு ரெடி ஆயிடுச்சுன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடாய் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க.
இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. 2 பருப்பும் நல்லா வறுபடணும். கடுகு வெடிக்கணும். கடுகு வெடிச்சிருச்சுன்னா கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வறுபட்டுருச்சுன்னா 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய், 1/2 நறுக்குன்னு பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவில் உப்பு ஆல்ரெடி இருக்குது, அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சுன்னா நம்ம மாவை சேர்த்துடலாம். மாவு பச்சையாக தான் இருக்குது, நம்ம வேக வைக்கல. அதனால் இதை பொறுமையாக லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேக வச்சு சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே இட்லி பாத்திரத்தில் துணியை விரித்து அதில் மாவை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதில் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இல்லைனா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இதை கலந்து விடும்போதே கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி உடச்சி விடுங்க, அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். இங்கே நம்மளோட ராகி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ஹெல்தி மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. ஒரு மீடியம் பவுல் ராகி உப்புமா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம். இதோட கேலரிஸ் 232. இதில் 5.7 கிராம் ப்ரோட்டீன், 10.9 கிராம் ஃபேட், 28.7 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 7 கிராம் ஃபைபரும் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், லஞ்ச், டின்னர்னு நம்மளோட மொத்த கேலரிஸ் இன்றைக்கி 1349. இன்னும் 1500 கேலரியை டச் பண்ணாததால் நீங்கள் வேணும்னா ஒரு முட்டையை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ டே 1 முடிஞ்சது. டே 2ல் சந்திப்போம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.